ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த காலகட்டங்களில் எப்படி இருக்கிறீங்க? வேதத்தை வாசிக்கிறீங்களா? செபிக்கிறீங்களா? தேவனோடு கூட ஐக்கியமா இருக்கிறீங்களா? உங்களுடைய செப நேரத்தை அதிகரித்து தேவனோடு கூட ஐக்கியமா இருந்து தேவனோடு கூட உருவாடுறீங்களா? நாம் இந்த நாளில் இந்த காலகட்டங்களில் நம் ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களா இருக்க வேண்டும். போன காணொலியில் நான் உங்களோடு கூட பேதுரு ஜெபத்தை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன். இந்த நாளிலும் கூட நான் ஜெபத்தை குறித்து நான் உங்களோடு கூட சில வார்த்தைகளை, தேவனுடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். நம்முடைய வாழ்க்கையில நாம் ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். நாம் இந்த உலகத்துல வாழ்கிறதுக்கு முன் மாதிரியாக இயேசுவானவர் இந்த பூமியில அவர் ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்ததை நாம் அநேக இடங்களில் நாம் பார்க்கலாம். அவர் அநேக இடங்களில் அநேக நேரங்களில் அவர் இயேசுவானவர் பிதாவோடு கூட அவர் உருவாடி கொண்டிருந்ததை நாம் பார்க்கலாம். பாருங்க, ஜெபத்துக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கணும். நம்முடைய வாழ்க்கையில ஜெபத்தோடு கூட நம்முடைய வாழ்க்கையை நாம் ஆரம்பிக்கணும். ஒவ்வொரு நாளும் நாம் எழுந்திருக்கும் போது இல்லை படுக்கும் பொழுது நம்முடைய காரியங்கள் நாம் செய்யும் பொழுது நாம் ஜெபத்துக்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்து நம் தேவனிடத்துல நாம் ஒப்புரவாக வேண்டும். பாருங்க, நாம் ஜெபிக்கும் பொழுது தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்டு அது பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில அநேகர் நமக்கு எதிர்பட்டு வரலாம், நம்ம சபிக்கலாம், நம்ம திட்டலாம், நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனா நாம் ஜெபிக்க நாம் கடமைப்பட்டு இருக்கிறோம். பாருங்க, இந்த வாழ்க்கையில நாம் அநேக விதமான ஜனங்களை நாம் சந்திக்க நேரிடும். அந்த நேரங்களில் கூட பாருங்க, அநேகர் நம்ம எதிர்த்து பேசலாம், நம்ம துன்புறுத்தலாம், நம்ம வேதனைப்படுத்தலாம், நம்மளுடைய உற்சாகம் நம்ம என்ன பண்ணலாம், எப்படியாவது நம்ம பேசி நம்மள என்ன பண்ணலாம், கீழே தள்ளலாம். ஆனா தேவனுடைய சமூகத்துல நம்ம காத்திருக்கும் போது தேவன் நம்ம உயர்த்துகிறவராயிருக்கிறார். இந்த காலகட்டங்களில் நாம் இந்த கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறதான நாம ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். நம் வேதத்துல பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்துல நாம் பார்ப்போம்னு சொன்னா, ஒரு மனுஷன் இப்படியாக தேவனோடு கூட அவன் ஜெபிக்கிறான். அந்த மனுஷன் அவங்க தானே அவங்களை பெற்றெடுக்கும் பொழுது அவங்க பாருங்க, வேதனையே துக்கத்தோடு கூட அவன் நம்ம உண்டாக்குகிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். நாம் வாசிக்கலாமா? 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை நாம் வாசிப்போம் என்று சொன்னால், 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை வாசிக்கிறேன், கேளுங்க. யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனா இருந்தான். அவன் தாய், நான் துக்கத்தோடு அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டார். அவன் தாய் என்ன பண்ணாங்க, நான் துக்கத்தோடு அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாங்களாம். பாருங்க, இதனால தாய் தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளை இவங்க எனக்கு வேதனை உண்டாக்குறாங்க, இவங்க சபிக்கப்பட்டவங்க, இவங்க ஒரு என்ன பண்றாங்க, துன்புறுத்துறாங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சொல்லியிருக்கலாம். ஆனா எதை குறித்து நீங்க கவலைப்பட வேண்டாம். உங்களை உண்டாக்கினவர் ஒருவர் உண்டு. உங்களை உண்டாக்கினவரோடு கூட நீங்கள் ஐக்கியமா இருக்கும் பொழுது, உங்களை உண்டாக்கினவரை நீங்கள் நோக்கி பார்க்கும் பொழுது தேவன் உங்களை உயர்த்துகிறவராயிருக்கிறார். பாருங்க, இந்த வசனத்தின் முதல் பாகத்தை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனா இருந்தான். அவன் கனம் பெற்றவனா இருந்தான். அவன் தாய் என்ன பண்ணாங்கன்னா, அவன் பிறக்கும் போது எப்படி ஆச்சுட்டான் பாருங்க, நான் துக்கத்தோடு அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டார். துக்கத்தோடு அவனை பெற்றேன் என்று சொல்லி யாபேஸ் என்று பெயரிட்டான். பாருங்க, அப்போ இந்த நாள்ல அநேகர் உங்களை ஏசலாம், உங்களை என்ன வேணா பண்ணலாம், உங்களுடைய காரியங்களை சொல்லி உங்களை என்ன பண்ணலாம், குற்றப்படுத்திக்கிட்டே இருக்கலாம். ஆனா எதை குறித்து நீங்க கவலைப்பட வேண்டாம். நான் சபிக்கப்பட்டவனா இருக்கிறேனே, நான் ஆசீர்வாதம் இல்லாமல் ஜீவித்துக் கொண்டிருக்கிறேனே, என்னுடைய எல்லா காரியங்களும் நான் இழந்து விட்டு நான் நடு ரோட்ல நிக்கிறேனே, எனக்கு எல்லாமே விரோதமா தான் பேசுறாங்களே, எனக்கு யாருமே எனக்கு உதவி இல்லையே, என்னுடைய உறவினர்கள் எனக்கு சகாயமே இல்லையே என்று சொல்லி நீங்கள் ஒருவேளை கலங்கி கொண்டிருக்கலாம். ஆனால் தேவனுடைய சமூகத்துல நீங்க உட்கார்ந்து இங்கு ஜெபித்தீர்கள் என்று சொன்னால் தேவன் உங்களை உயர்த்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அதுக்கு அடுத்து 10ஆவது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கேளுங்க. யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார் என்று சொல்லி பார்க்கிறோம். பாருங்க, எவ்வளவு ஒரு சின்ன ஒரு ஜெபம் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் ஏற்றி அவருடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு ஜெபமா இருந்ததுபடினால தேவன் அந்த ஜெபத்தில் கேட்டு பதில் கொடுத்தவராயிருக்கிறார். அவன் ஜெபிக்கிறான். பாருங்க எப்படி சொல்ல பாருங்க, யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, நம்ம இஸ்ரவேலின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணணும். எப்படி ஜெபம் பண்ண பாருங்க, இந்த இடத்துல தேவரீர் என்னை ஆசீர்வதித்து, முதலாவது தேவரீர்
என்னை ஆசீர்வதித்து, இரண்டாவது என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதின்படி தேவன் என்ன பண்ணறான்? அருளினார் என்று சொல்லி பார்க்கிறோம். நீங்க ஒருவேளை சொல்லலாம், நான் இந்த சின்ன குடிசை வீட்டுல இருக்கிறேனே, என்னுடைய வீடு எல்லாம் மழை பெஞ்ச ஒழுகுது, நாங்க இத்தனை பேர் இருக்கிறோமே, இந்த வீடு எங்களுக்கு கன்ஜஸ்டடா இருக்குது, எங்களால இருக்க முடியலையே, இறுக்கமா இருக்குது என்று சொல்லி நீங்க கவலைப்படலாம். ஆனா யாபேஸ் சொன்னான், என்னை ஆசீர்வதிங்க, என்னை எல்லையை பெருக பண்ணுங்க அப்படின்னு சொல்றான். நீங்க ஜெபம் பண்ணுங்களேன், தேவன் உங்களுடைய எல்லையை பெருக பண்ணுவார். உங்களை ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறாங்க. உங்களை சபிச்சாங்களா, தேவனுடைய பாதத்துல முழங்கால் படிட்டு செவிங்க, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். யாபேஸ் அப்படிதான் சொல்லி பண்ணாரு, தேவரீர் என்னை ஆசீர்வதிங்கன்னு சொல்லி. அது மட்டுமல்ல, என்னோட எல்லையை பெருக பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறார். பாருங்க, தேவன் பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல, அவர் யாவரையும் ஆசீர்வதிக்கிறதான தேவன். வாசிக்கலாமா? ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? ரோமர் 2ஆம் அதிகாரம் 11வது வசனம் எப்படியா சொல்றது? நான் வாசிக்கிறேன், கேளுங்க. ரோமர் 2ஆம் அதிகாரம் 11வது வசனம், தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை. இன்னொரு வசனத்தையும் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 34வது வசனம் இப்படியா சொல்லுது, அப்பொழுது பேதுரு பேசத் தொடங்கி, தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்றும். பாருங்க, அவர் பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல, அவர் யாவரையும் ஆசீர்வதிக்கிறதான தேவன். அவரை தேடி வருகிறவர்களை அவர் என்ன பண்றாரா? அன்போடு கூட ஏற்றுக்கொண்டு அவர்களை அரவணைக்கிறார். அவங்களுக்கு வேண்டியது எல்லாவற்றையும் செய்கிறார். அவங்க தங்களுடைய பாவங்களை ஒப்பு கொடுத்துட்டு, ஆண்டவரே என்ன மன்னிங்க, நான் திக்கற்றவனா இருக்கிறேன், எனக்கு சகாயர் யாருமே இல்லை, என்னை எல்லாருமே திட்டுறாங்க, நான் உதவாதவனா இருக்கிறேன், நான் எதற்கும் பிரயோஜனமற்றவனா இருக்கிறேன், ஆண்டவரே நீங்க என்னை ஏற்றுக்கொள்ளுங்க என்று சொல்லி அவருடைய பாதத்துல நீங்க ஒப்பு கொடுங்களேன், தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதிக்கிறது மட்டுமல்ல, உங்களை எல்லைகளை பெரிதாக்குகிறவராக இருக்கிறார். அவர் உங்களை எல்லைகளை பெரிதாக்குகிறது மட்டுமல்ல, அவருடைய கரம் உங்களோடு கூட இருக்குமா. பாருங்க, எத்தனை அன்புள்ள தேவன் அவர் உங்களை நேசிக்கிறார். நீங்க எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம், எதை குறித்து நீங்க கண்கலங்க வேண்டாம். தேவன் உங்களோடு கூட இருக்கிறார், உங்களை ஆசீர்வதிக்கிறதான தேவன். நீங்க அவருடைய பாதத்துல உட்கார்ந்து நீங்க ஜெபம் பண்ணுங்களேன், தேவன் உங்களை உயர்த்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவர் சிறியவன் என்ன பண்றான்? உயர்த்துகிறார். பாருங்க, புழுதியிலிருந்து என்ன பண்றான்? உயர்த்துகிறார், உங்களை தூக்கி எடுக்கிறார். அப்படிப்பட்டதான தேவன் நம்முடைய தேவன். இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் 24வது வசனம் பாருங்க. நான் புருஷாதிகளை உங்கள் முன்னின்று துரத்தி விட்டு உங்கள் எல்லைகளை விஸ்தாரமாக்குவேன். பாருங்க, உங்களுடைய எல்லைகளை விஸ்தாரமாக்குவேன் என்று சொல்லியிருக்கிறார். நீங்க ஒருவேளை நீங்க யோசிக்கலாம், இந்த சின்ன வீடு எனக்கு இது எங்களுக்கு பத்தலையே, எங்களுக்கு இது சரி போகலையே அப்படின்னு சொல்லி. ஆனா நீங்க தேவனுடைய பாதத்துல காத்திருக்கும் பொழுது தேவன் உங்களுடைய எல்லைகளை விஸ்தாரமாக்குகிறவராக இருக்கிறான். உங்களுடைய ஆசீர்வாதங்களை என்ன பண்றோம்? பல மடங்கா பெருக பண்ணுகிறவராக இருக்கிறான். எங்களிலிருந்து அத்தனை ஆசீர்வாதங்களும் இரட்டத்தனையான ஆசீர்வாதங்களை தேவன் உங்களுக்கு கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறான். பாருங்க, தேவனுடைய கரம் நம்மோடு கூட இருக்கிறது என்று சொல்லி இன்னொரு வசனத்தையும் நான் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை பாருங்க. மத்தேயு 6:13 வாசிக்கிறேன், கேளுங்க. எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும், ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமென் என்பதே. பாருங்க, தீமையிலிருந்து நம்ம என்ன பண்றோம்? ரட்சித்துக் கொள்கிறோம். தீமையிலிருந்து, அந்த சோதனையிலிருந்து நம்ம ரட்சித்துக் கொள்கிறதான தேவன் நம்முடைய தேவன். இந்த உலகத்துல எந்த தீமை உங்களை அணுகவே அணுகாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொல்லி இருக்கிறான். இந்த கொரோனா வைரஸ் இல்ல, இது பெரிய கொள்ளை நோய்கள் எது வந்தாலும் உங்களுக்கு என்ன பண்ணாது? அணுகவே அணுகாது. தேவன் உங்களோடு கூட இருக்கிறான். அவருடைய கரம் உங்களோடு கூட இருக்கும் என்று சொன்னால் ஒரு காரியமும் உங்களை என்ன பண்ணாது? ஒரு தீங்கும் உங்களை அணுகாது. உங்களுக்கு விரோதமாக எந்த ஒரு ஆயுதமும் என்ன பண்ணாது? வாய்க்காது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய இரத்த கோட்டைகளை உங்களை மூடி மறைத்து கொண்டிருக்கிறார். அவருடைய கரங்களில் மூடி மறைத்து கொண்டிருக்கிறார்.
பாருங்க, போன காணொலிகள் நாம் பார்த்தோம், அவருடைய உள்ளங்கையில் என்ன பண்ணிருக்கிறான், உங்களை வரைந்து வைத்திருக்கிறான். உங்களை தொடுகிறவர் என் கண்மணியை தொடுகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி உங்களை பாதுகாத்துக் கொள்கிறதான தேவன். பாருங்க, அவருடைய கரம் உங்களோடு இருக்கும் என்று சொன்னால் தேவன் உங்களை ஆசீர்வதித்து உங்களை பெருக பண்ணி உங்களுடைய எல்லைகளை விசாரமாக்குகிறவராக இருக்கிறார். அது மட்டுமல்ல, எஸ்ரா என்கிறதான ஒரு தேவ மனுஷன் இருந்தான். அவர் பாருங்க, அவர் தேவனுடைய பாதத்துல காத்திருந்து அவர் தேவனுடைய வல்லமை பெற்ற ஒரு மனுஷன். அந்த மனுஷன் என்ன பண்ணலாம், அந்த தேசத்தின் ராஜா அவரை கூப்பிட்டு அவருக்கு வேண்டிய தங்கம் எல்லாம் கொடுத்து அந்த ஆலயத்தை கட்டும்படியாக சொல்றாரு. அப்போ அந்த ஆலயத்தை கட்டும்படியாக எஸ்ராவுக்கு என்ன வேணும்னு சொன்னா, ஒரு யாராவது இந்த தங்கத்தை எல்லாம் எடுத்துட்டு போகணும்னு சொன்னா அவருக்கு தேவனுடைய பாதுகாப்பு வேண்டுமா, தேவனுடைய பாதுகாப்பு வேண்டும். பாருங்க, நான் வாசிக்கிறேன். எஸ்ரா 7ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை பாருங்க. இந்த எஸ்ரா இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அருளிய மோசேயின் நியாயப்பிரமாணத்திலே தேறின வேதபாரகனாய் இருந்தான். அவனுடைய தேவனாகிய கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்ததினாலே, நல்ல கவனிங்க, தேவனுடைய கரம், கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்ததினாலே அவன் கேட்டவைகளை எல்லாம் ராஜா அவனுக்கு கொடுத்தான். அவன் தேவனுடைய கரம், கர்த்தருடைய கரம் அவனோடு கூட இருந்ததுனால அவன் கேட்டதெல்லாம் அந்த ராஜா என்ன பண்ணானா, கொடுத்தான். அது மட்டுமல்ல, அவனோட கூட இஸ்ரவேல் புத்திரர்களும் ஆசாரியர்களும் லேவியர்களும் பாடகர்களும் வாசல் காவலாளர்களும் நீதிமான்களும் சிலர் ராஜாவின் 7ஆம் வருஷத்திலே எருசலேமுக்கு போனார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, தேவனுடைய கரம் உங்களோடு கூட இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் கேட்டவைகள் எல்லாம் உங்களுக்கு நடக்கும், உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, நீங்கள் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் துக்கப்பட வேண்டியதில்லை. நான் சபிக்கப்பட்டவன் என்று சொல்ல தேவையில்லை, நான் எல்லாரும் ஒதுக்கப்பட்டவன் என்று சொல்ல தேவையில்லை. தேவன் உங்களோடு கூட இருப்பார் என்று சொன்னார். உங்களை ரட்சித்துக் கொள்கிறவர் மட்டுமல்ல, உங்களை ஆசீர்வதிக்கிறவரும் உங்களுடைய எல்லைகளை பெருக பண்ணுகிறவருமா இருக்கிறார். அவருடைய கரம் உங்களோடு கூட இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் எவைகள் எல்லாம் கேட்கிறீர்களோ அவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, இன்னொரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். சங்கீதம் 119ஆம் சங்கீதத்துல 119:68 வசனம் இப்படி சொல்லுது, தேவரீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாயிருக்கிறீர், உமது பிரமாணங்களை எனக்கு போதியும். பாருங்க, தேவன் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாயிருக்கிறார். அவர் நன்மை செய்கிறதான தேவன், அவர் தீமை செய்கிறதான தேவன் அல்ல. தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் நன்மை செய்கிறவராக இருக்கிறார். கடைசியா ஒரு வசனத்தை வாசிச்சு நான் படிக்கிறேன். ரோமர் 8ஆம் அதிகாரம் 28வது வசனத்தில் இப்படி சொல்லுகிறது, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு பெறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். பாருங்க, சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அப்போ தேவனுடைய பிள்ளைகளுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவான காரியங்களை தேவன் செய்து முடிக்கிறவராக இருக்கிறார். நீங்க எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம். இனி வருகிற நாட்களில் தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். நீங்கள் தேவனுடைய பாதத்தில் காத்திருப்பீர்கள் என்று சொன்னால், தேவனை தேடுவீர்கள் என்று சொன்னால், வேதத்தை நேசித்து அதன்படி நடப்பீர்கள் என்று சொன்னால், ஆபத்தை போல நீங்கள் ஜெபிப்பீர்கள் என்று சொன்னால், தேவன் உங்களை ஆசீர்வதிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். பல நன்மைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். பல நன்மைகளை பெற்றுக்கொண்டு நீங்கள் ஆசீர்வாதம் உள்ளவர்களாக ஜீவிக்க போகிறீர்கள். நீங்கள் இனி கண் கலங்க வேண்டாம். இனி நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள் அல்ல, இனி நீங்கள் ஒதுக்கப்பட்டவர்கள் அல்ல, இனி நீங்கள் தள்ளப்பட்டவர்கள் அல்ல. நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்களாக இருக்கிறீர்கள். அந்த ராஜ்யத்துக்குரியவர்களானவர்களாக நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள். எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம். தேவன் உங்களோடு கூட இருப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? நல்ல ஆண்டவரே, நன்றியோடு கூட துதிக்கிறோம். கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமாண்டவரே, யாவே ஜெபித்தது போல் ஆண்டவரே, தேவரீர் எங்களை ஆசீர்வதியும், எங்களுடைய எல்லைகளை பெருக பண்ணும், உம்முடைய கரம் எங்களோடு கூட இருக்கட்டும். கர்த்தாவே, ஆமாண்டவரே, ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறதால் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இனி இவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் அல்ல, இனி இவர்கள் ஒதுக்கப்பட்டவர்கள் அல்ல, இனி இவர்கள் ஆண்டவரே யாவராலும் கைவிடப்பட்டவர்கள் அல்ல. இவர்களோடு கூட நீங்க இருக்கிறீங்க என்ற ஒரு நம்பிக்கை
நம்பிக்கை, ஒரு விசுவாசம் இவர்களோடு கூட இருக்கட்டும் கர்த்தாவே. ஆண்டவரே, இவர்களை ஆண்டவரே நீங்க எழுப்புங்க. இவர்களை ஆண்டவரே நீங்க ஆண்டவர் உற்சாகத்தோடு கூட மனரம்யமாய் ஜெபிக்கும்படியாக இவர்கள் உண்மையில நிலைத்திருக்க கர்த்தர் நீங்க உதவி செய்யுங்க. இவர்களை நீங்க பலப்படுத்துங்க. உண்மையில இவர்கள் நிலைத்திருந்து அநேக கனிகளை கொடுக்க ஆண்டவரே இவர்களை ஆசீர்வதிக்கும்படி அவருடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் இவர்களை பெரிய சாதியாக உருவாக்கும்படி அவருடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசுவின் இனிய நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். கர்த்தர் ரொம்ப நல்லவர். அவர் உங்களை கைவிட மாட்டார். உங்களோடு கூட இருந்து அவர் உங்களை பெரிய சாதியாக மாற்றுவார். உங்களை ஆசீர்வாதங்களோடு கூட உங்களை நிரப்புகிறவராக இருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.